அனைவருக்கும் வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் இயற்கையாயினும் மெய்ப்பொருள் காண்பது. இறைச்சியினால் வருகின்ற நோயை எப்படி குணமாக்குவது? அடிப்படையில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இறைச்சியை பின்பற்றி வாழ்ந்தோம். அந்த தொடர்ச்சி தான் நாம் பிறக்கும் பொழுது அசைவமாகத்தான் பிறக்க முடியும். அதற்கு பிறகாடுதான் நாம் சைவத்துக்கு மாற முடியும். இது வழி. ஆதியில் மனிதன் இறைச்சியை சாப்பிட்டு பால் என்ற இறைச்சியை சாப்பிட்டான். தாய்ப்பாலை குடித்து விரும்பினான். விரும்பி விரும்பி குடித்தான். பிறகு அவன் சைவத்துக்கு மாறுவதற்கு இடம் உண்டு. பிறகு சைவத்தை தூய்மை செய்ய வேண்டும். இது அடிப்படை. அதனாலதான் நம்ம பல்லு வளர்க்குறோம். ஏன் பல்லு வளர்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, சுத்தம் செய்கிறதுக்கு நான் பல்லு வளர்க்குறோம். இந்த பல்லு வளர்க்காத காரணத்தினால நம்ம அசைவம் சாப்பிட்டனுடைய பக்க விளைவும், உணவு சாப்பிட்டனுடைய பக்க விளைவு. உணவு என்பது கன்சியூமர் குட், அது நுகர்வு பொருள் தான். அது இறைச்சியா இருந்தாலும் சரியே, அது சைவ உணவாக இருந்தாலும் சரியே, அது கன்சியூமர் தான். சரி, விஷயத்துக்கு வர்றேன். இப்ப பிரிட்டிஷ் மருத்துவத்தால் தீர்க்க முடியாத 51 நோய்கள் இருக்கு. பிரிட்டிஷ் மருத்துவத்தால் தீர்க்க முடியாத நோய் 51 நோய்கள் இருக்கு. இது வரைக்கும் யாரும் அது மருந்து படிக்கும். குறிப்பா வைரஸ். அதுல பாத்தீங்கன்னா குரூஸ்ங்கிற ஒரு வைரஸ் இருக்கு. அது 50வது நோய். அந்த பட்டியலில் 51 நோய்கள் இருக்கிறது. முதல் நோய் பாத்தீங்கன்னா, நான் அது படிச்சு காமிக்கிறேன். முதல் நோய் பிரிட்டிஷ் மருத்துவத்தால் குணமாக்க முடியாத 51 நோய்கள். அதுதான் விஷயமே. ஆனால் இங்க பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் நோயை குணமாக்க முடியும். அதற்கு உடம்புக்கு நேரடியாக ஆற்றல் எடுத்து வாழுகின்ற பயிற்சி முறை. நேரடியாக இயற்கை ஆற்றல வாழ்றதுதான் சித்தர்கள் கொள்கை. அது அட்வான்ஸ்டு சயின்ஸ் சொல்லுவாங்க, முன்னேறிய சமூகம். அப்போ உடம்பை அதுக்கு பழக்கப்படுத்தணும். 6 மாசம் பழக்கப்படுத்தினா அது இயற்கை சக்தியில வாழும். ஒரு நாள்ல பழக்க முடியாது. ஒரு நாள்ல பழக்க முடியாததை நம்ம 6 மாதத்தில் இந்த வணக்கம். ஒரு நாள்ல வணக்கம் ஐயா, வணக்கம். ஒரு மாதத்தில் வணக்கம். ஒரு மாதத்தில் பழக்கம். வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சாமி. வீட்டுல இருக்கீங்களா? சரி. எங்க 2 நாளா வெளியே போயிட்டீங்களா? சரி, இருக்கட்டும். ரொம்ப வேலை ஆயிடுச்சு சாமி, அலைச்சல் ஆயிடுச்சு. சென்னை போயிட்டேன். அதனால என்ன, எங்க போனா தானே 20 நிமிஷம் தானே பேச போறோம். இல்ல, அங்க வேலை அடுத்தடுத்து நினைக்கிறது. அப்புறம் ஆனா நீங்க போடுற மாத்தி என்னுடைய டைம் ஃப்ரீ டைம்ல பாத்துக்கிறேன். இதுல வருது இல்லையா, அதை எடுத்து பாத்துக்கிறேன். அது சரி. எங்க புதுசா யாரும் 2 சேர்ந்துருக்காங்க. 2 சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க பணமும் கட்டியிருக்காங்க. சரி சார். இருந்தாலும் ஆலோசனை வகுப்புக்கு வர்றது இல்லை. அது ஏதோ காரணம் இருக்கலாம். ஆனா எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஆனா மொத்தத்துல புதுசா கேக்குறாங்க. இல்லத்துக்கு அதாவது இப்ப என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் மருத்துவத்தில் தீர்க்க முடியாத 51 நோய்கள் இருக்கு. அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ சரி சார், நல்ல சார். அதுல பிரிட்டிஷ் மருத்துவம்னா 51 மருத்துவம். அதாவது என்ன சொல்லனா, அந்த 51 மருத்துவத்துக்கு வைரஸுக்கு மருந்தே இல்லைங்கிறான். இந்த வைரஸ் இப்ப அந்த 50வது நோய் ஒரு நோய் இருக்கு. நீங்க வேணா நான் காட்டுறேன் பாருங்க. அது 50-51. அந்த நோயின் பேரு குரூஸ்ன்னு பேரு. KURUS, குரூஸ்ன்னு பேரு. இந்த குரூஸ்ங்கிற ஒரு நோய் தான் இறைச்சியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நோய்ங்கிறான். நீங்க ஒரு பக்கம் உட்காரணும், நீங்க அங்க ஆடிட்டே இருக்கிறீங்க. ஒரு 20 நிமிஷம் தான். இப்ப நான்
அப்படியே கூப்பிட்டு பார்த்தப்பா நானே போட்டிருக்க வேண்டியதுதான், நீங்களும் வந்துட்டீங்களா தெரியுது. நாடும் 10க்கு போட்டேன், நாடு 20க்கு போட்டேன். அமெரிக்க இல்ல உங்களுடைய சத்தம் எதுன்னு நான் கேட்கல. எதுவுமே நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. இப்ப கேக்கு சாமி. நீங்க இப்ப பேசுறது கேக்குதா? அவ்வளவுதான். ஆ, ஒரு 10 சரி நிமிஷம் சரி. மட்டும், ஆமா 15 நிமிஷம். இப்பவே நேரம் 4:40 ஆகி போச்சு. இது அதிகம். ஆமா சாமி. ம். நானே வந்து 4:15க்கு தான் போட்டு பார்த்தேன். 4:05க்கு யாரும் வரல, 4:15க்கு யாரும் வரல. அப்புறம் சரி இந்த நேரத்தை வீண் பண்ணக்கூடாதுங்கிறக்க நானே வந்து அந்த வைரஸ் பத்தி படிச்சு சொல்லலாம்னு நான் போட்டேன். நீங்க வந்துட்டீங்க, பரவாயில்ல. சரி சார். இப்போ வைரஸ் இப்போ வந்து செயற்கை செயற்கை அதாவது செயற்கை இறைச்சி வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. செயற்கை இறைச்சி திசுவில் அந்த செயற்கை இறைச்சி என்ன பண்ணான்னா, இந்த சாதாரண இறைச்சி சாப்பிட்றதுனால இந்த வைரஸ் வந்து நிறைய பேத்துக்கு மூளையில பாதிச்சு, மூளை வந்து செயல்படாம நரம்பு மண்டலத்தை பாதிச்சு, மூளை மண்டலத்தில் பாதிச்சு, அதனால இறந்து போறாங்க. அமெரிக்காவில் பார்த்து நிறைய வாத நோய் அதிகமாயிட்டே போகுது. இறைச்சி சாப்பிடணும் கூட அந்த வாத நோய் வருது. இறைச்சி சாப்பிடணும் பூரா வாத நோய் வருது. வாதம்னா மூளையில் இருக்கிற மூளையை வந்து அது நேரம் அந்த வைரஸ் நேரம் மூளையை போய் தாக்கி அந்த மூளையை செயலெடுத்து வச்சிருது. அந்த மூளையவே சுருக்கத்தையே மடிச்சு விட்டுருது. மூளை போய் என்ன பண்ணுது, அந்த சுருக்கத்தை தாறுமாற மடிச்சு விட்டு நரமண்டலத்தை பாதிச்சு கை கால் விளங்காம போய் 6 மாசத்துல இறந்துடுறான். இதுக்கு என்ன காரணம்னா, 1 கோடி ஆண்டுக்கு முன்னாண்ட இறைச்சி சாப்பிட்ட வேட்டையாடி சாப்பிட்ட பிறகு அந்த அந்த காலத்துல இருந்து அந்த பிணத்தை சாப்பிட்ட பாருங்க, இறந்து விட்ட பிணத்தை சாப்பிட்ட பிறகு அந்த வைரஸ் அதில் உட்காந்துருக்கு. அது வாழையடி வாழையாக எல்லா உடம்புலையும் பூந்து வருது. அது உள்ள ஒளிஞ்சிட்டு வருது, உணவுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு வருது. எதுல ஒளிஞ்சிட்டு வருது? உணவுக்குள்ள ஒளிஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது. எவனுக்குமே தெரியல. இது கண்டுபிடிச்சானுங்க, இது பிரிட்டிஷ்காரங்க கண்டுபிடிச்சானுங்க. அதுல வந்து க்ரூஸ்ங்கிற ஒரு நோயை கண்டுபிடிச்சானுங்க. க்ரூஸ்னு ஒரு நோய். அது வந்து எபோலா வைரஸ், சார்ஸ் வைரஸ் மாதிரி கொடூர நோய். அதுக்கு பேர் வச்சானுங்க, 2-3 பேர். க்ரூஸ்னு ஒரு பேர் வச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு நோய் இருக்கு, சிஜேடின்னு ஒரு நோய் இருக்கு. சிஜேடி டிசீஸ்னா ஒரு சி ஜேக்கப் டிசீஸ்னு பேரு. ஜேக்கப்னு ஒரு சயின்டிஸ்ட் பேரு. க்ரூஸுங்கிற ஒரு நரம்பியல் மருத்துவரும் ஜேக்கப்புங்கிற ஒரு நரம்பியல் மருத்துவர் கூட்டா சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஜெர்மனிய நரம்பியல் மருத்துவர்கள் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு சிஜேடி அப்படின்னு பேரு, சிஜே டிசீஸ்ன்னு பேரு. அதை படிச்சு பார்த்தா தலையே சுத்துது, அவ்வளவு கொடூர நோய். காரணம் அது இறைச்சி தான் காரணம். என்னது? இறைச்சி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது இப்ப வேலை செய்தா சாமி இன்னமும்? 1 கோடி ஆண்டுக்கு முன்னாடி சாப்பிட்டது. எத்தனை? அப்பா, அது அப்படி எப்ப சாப்பிட்டீங்க? இறந்து விட்ட உடல் சாப்பிட்டீங்க இல்லையா? அந்த 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டுவாசிகள் சாப்பிட்டதுதான். அந்த வைரஸ் வந்து அப்படியே உள்ள பூந்து 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 அப்படியே உணவுல வந்துட்டு ரத்தத்துல பூந்து, உணவுல பூந்து, ரத்தத்துல பூந்து, ரத்தத்திலையும் பூந்துரு, உணவுலையும் பூந்துரு, மரபணுவிலையும் பூந்துரும், எல்லாத்துலயும் பூந்து பூந்து வரும். இதுல வந்து மரபணு போய் பூந்துரும், விந்தணுல போய் பூந்துரும். எங்க விந்தணுலையும் பூந்துருது. அப்புறம் 2வது அந்த வைரஸ் கடைசியில எல்லாத்துலயும் இருக்குது. அந்த இறைச்சின்னு பேஸ் பண்ணவே அந்த வைரஸ் பேரை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன பண்ணுன்னா, யாரு இறைச்சி தொடர்ந்து சாப்பிட்றானோ அவனுக்கு அந்த வைரஸை மூளையில ஏறி கொலகாரனா மாத்திருது. அவனு கொலகாரம் மட்டும் இல்ல, ரேபிஸ் மாதிரி மேல இருந்து அவனை மூளையை செயலெடுத்து வச்சிரு, சிந்திக்க விடாம செயலெடுத்து கை காலை இழந்து வச்சு 6 மாசம் அவனை கொண்டு போடும். இதுக்கு எந்த மருந்தும் கிடையாது. இதைத்தான் இப்ப என்ன இதை வந்து நேரடியாக சொன்ன மக்கள் பாதிப்பான்னு சொல்லி போட்டு நேரடியாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக செயற்கை இறைச்சி தயாரிக்கிறானுங்க. அதுக்கு அவங்க காரணம் அதுக்கு என்னன்னா, இப்படியாவது மக்கள் திருந்துவாங்களா அப்படின்னா, இது மனம் சம்பந்தப்பட்டது. அதனால அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, செயற்கை இறைச்சியை உற்பத்தி பண்றதுக்கு ஊக்குவிக்குது. செயற்கை இறைச்சியை, அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இறைச்சி சாப்பிட்றவனுக்கு கோயிந்தா அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு பேரு சிஜேடி வைரஸ் பேரு, சிஜே டிசீஸ் பேரு. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அது எழுதியிருக்க, அதுல படிச்சு பார்த்தேன் நான். அதுல வந்து 2 மில்லியன் ஆண்டுகள், 25 லட்சம் ஆண்டுக்கு முன்னாண்ட, 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஆண்டுக்கு முன்னாண்ட அவன் அந்த மாதிரி சாப்பிட்டு பழகுனான், இறைச்சி சாப்பிட்டு பழகுனாங்கிறான். அப்ப இருந்து அந்த வைரஸ் வந்து அப்படியே பூந்து வருது. எங்கடா தொடங்குன்னு கேட்டீங்கன்னா, பாப்புனிய கினியால இருந்து தொடங்குதுங்கிறான். பாப்புனிய கினியால தொடங்குதுங்கிறான். அதுக்கு பேர் கேனிபிள்ஸுங்கிறான். அதாவது பச்சை மாமிசம் சாப்பிட்றவங்க அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இறந்து போனா பச்சை மாமிசம் சாப்பிட்றவங்க அர்த்தம். அது செத்துப்போன உடலை சாப்பிட்றவங்க அர்த்தம்.
சரி அது செத்து போன இப்ப நாம என்ன பண்ணாம செத்து போன மாமிசம் இடத்துல அர்த்தம். கடையில இறைச்சி வாங்கி சாப்பிடுறோம், அதுக்கு பேர் என்னது? கடையில இறைச்சி வாங்கி சாப்பிடுற மாதிரி. அதேதான் அதேதான், அந்த இறைச்சியிலே அது இருக்குது, அவ்வளவுதான். அதுலயும் இருக்குது, நம்ம உடம்புலயுமே இருக்குது, இல்ல சந்தேகம் இல்லை. ஆராய்ச்சி கண்டுபிடிச்சானு இதை சொன்னா வம்பா போயிரு, சொன்னா வம்புங்கிறனால அவ இந்த போலி இறைச்சியை தயாரிக்கிறான். திசு கல்ச்சர்ல திசு அது திசு கல்ச்சர்னு பேரு. அந்த ஒரே ஒரு திசு எடுக்கிறது, அது குளோனிங் முறையில இறைச்சி தயாரிக்கிறது. குளோனிங், அது திசு கல்ச்சர் குளோனிங் எப்படி வேணா சொல்லலாம். அதாவது ஒரு அணு எடுத்துக்க வேண்டியது, அதுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்க வேண்டியது, அந்த திசு மட்டும் வளர்த்தா அது இறைச்சி மாதிரி ஆயிடுது. ஆனா வந்து அது யாருக்கும் பிறந்ததில்லை. அது ஒரு திசு உற்பத்தி பண்ணி அது போலி இறைச்சி. ஆனா அது உயிர் உள்ள இறைச்சி தான். ஆனால் உயிர் உள்ள இறைச்சி தான். ஆனா கோழி அடிச்சோ மாட்டு அடிச்சோ வரதில்லை. ஒரு விதை எடுத்து உற்பத்தி பண்றான், அவ்வளவுதான். ஆனா உருவம் இருக்காது, ஒரு சதை, அவ்வளவு சதையை மட்டுமே வளர்க்கறது. எது சதை மட்டும் டேஸ்டுக்காக. அங்க மாட்டிட்டான் இவன். கடைசியில் என்ன சொல்றான்னா, அதான் நாம இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள். இதனாலதான் சித்தர்கள் வந்து கொல்லாமை புலால் உண்ணாமை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்சங்காட்டி எழுதுனாங்க, அந்த தத்துவத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, புலாலை நீங்க மறுத்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமா இருக்கலாம்ங்கிறது அதுக்கு அர்த்தமே. இல்லைன்னா இந்த வைரஸ் மேலேறி மனிதனை கொலகாரனை மாத்துது. யாராரு அந்த இறைச்சி சாப்பிடணும் அவன் கொலகாரனா இருப்பான்னு அர்த்தம். நீங்க இப்ப சொல்றத பார்த்தா காய்கறி வந்து 6 மாசம் சுத்தம் பண்ணா பத்தாது, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு காய்கறி போட்டு சுத்தம் பண்ணணும் போல் இருக்கேன். இல்ல அது 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 ஆமாமா, இது 6 மாசத்துல சுத்தம் மாதிரி. இது வந்து அதுக்கப்புறம் நீங்க சுத்தம் பண்ணிட்டே தான் இருக்கணும், வேற வழியே இல்ல, சுத்தம் பண்ணிட்டே தான் இருக்கணும் நீங்க. என்ன அடி ஆழத்துல போய் சேர்ந்து இருக்குதுல்ல, பூரா வரணும் இல்ல கம்ப்ளீட்டா. அது ஒண்ணு அது பெரிய விஷயம் இல்ல. அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா இதை வந்து யூனிவர்சிட்டியில் நிரூபிச்சாங்க. இதை வந்து யூனிவர்சிட்டியில் நிரூபிச்சாக வேணும். இப்ப ஒண்ணும் இல்ல, விண்வெளிக்கு போறவங்க இதை படிச்சே ஆகணும். விண்வெளிக்கு நிரந்தரமா தங்கணும், விண்வெளியில போய் நிரந்தரமா, நம்ம இலக்கு வந்து விண்வெளியில் நிரந்தரமா தங்கணும், திருப்பி வரக்கூடாது. பூமிக்கு எரிபொருள் செலவு பண்ணிட்டு ஒரு இடம் போகணும். எரிபொருள் செலவு, ஒரு தடவை எரிபொருள் செலவு பண்ணிட்டு ராக்கெட்ல போயிட்டோம்னா அங்கேயே குடியிருந்து ஆராய்ச்சி பண்ண, அங்கேயே இனப்பெருக்கம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அங்கிருந்து கண்டுபிடிச்சு பூமிக்கு அனுப்பணும். அதான் நம்ம வேலை. அப்படி இந்த கலையை கத்துக்கணும். உலகத்துல எல்லா இனிமையான மொழி தமிழ் மொழிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மூத்த மொழி தமிழ் மொழி. ஆனா எந்த மொழியில ஆரோக்கியம் கிடையாது, தமிழ் மொழியில மட்டும்தான் ஆரோக்கியம் இருக்கிறது. ஏன்னா அது உலகத்தை நேசிக்குது, உலகத்தை ஒருதாய் பிள்ளையா பாக்குது, எந்த பேதம் எல்லாம் பாக்குது. யாதும் ஊரை யாவதையும் கேளு, முடிஞ்சு போச்சா? யாதும் ஊரை ஆமா, யாதும் ஊரை யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறதரவான. நீ வாயில எதை அதாவது உணவை வந்து என்ன சொல்றா, கன்சியூமர் கூட்ஸ் தான் சொல்றான். ஃபுட் இஸ் கன்சியூமர் கூட்ஸ்ங்கிறான். ஃபுட் இஸ் கன்சியூமர் கூட்ஸ்னாவே என்ன அர்த்தம்? மனம் விருப்பத்துக்கு தீங்கிறதுன்னு அர்த்தம். கன்சியூம் பண்றது. கன்சியூம் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் கன்சியூமிங், லிக்கர் ஸ்மோக்கிங் இஸ் கன்சியூமிங், ஃபுட் இஸ் கன்சியூமிங், மீட் இஸ் கன்சியூமிங். மீட் இஸ் கன்சியூமிங் தான், மீட்டுங்கிறது கன்சியூம் தான். அதுக்கு பேரு கன்சியூமர் கூட்ஸ் பேரு, கன்சியூமர் கூட்ஸ். அது நுகர்வு பொருள் தான் அர்த்தம், அதுக்கே தவிர ஆரோக்கிய பொருள் கிடையாது. இந்த வெள்ளக்கார விபச்சாரிகளை ஹெல்த்தி கிடையாது, ஹெல்த்தி கிடையாது, கன்சியூமிங் தான். ஹெல்த்தா இருந்தா ஆஸ்பத்திரியா வருது, ஹெல்த்தா இருந்தா எங்க ஆஸ்பத்திரி வருது? திங்கறதெல்லாம் ஆரோக்கியம், திங்கறது உடம்பு ஏத்துக்கிறது இல்லையே. உடம்பு திங்கறத ஏத்துக்காதனாலதான் உள்ள தங்கி அந்த வைரஸ் வந்து வேலை செய்யுது. அதாவது சைவத்திலையும் வைரஸ் இருக்குது, அசைவத்திலும் வைரஸ் இருக்குது. அதான் விஷயமே. சைவத்திலையும் வைரஸ் இருக்குது, அசைவத்திலையும் இருக்குது. ஏன்னா சைவம் சாப்பிடறவனுக்கு புற்றுநோய் வருது, சைவம் சாப்பிடறவனுக்கு புற்றுநோய் இருக்குது, அசைவம் சாப்பிடறவனுக்கு புற்றுநோய் இருக்கா இல்லையா? சைவம் சாப்பிடறவங்களுக்கு சக்கரை நோய் வருதா இல்லையா? அசைவம் சாப்பிடறவனுக்கு சக்கரை நோய் வருது. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அசைவம் சாப்பிடறவனுக்கு குஷ்டரோகம் வருது, சைவம் சாப்பிடறவனுக்கு குஷ்டரோகம் வருது. புரிஞ்சு போச்சா? எல்லாமே வைரஸ் தான், எல்லாமே வைரஸ். வைரஸுக்கு வெவ்வேறு பேர் வச்சுக்கிற, பாக்டீரியான்னு சொல்லுவீங்க, வைரஸ்ன்னு சொல்லுவீங்க. சிறு கண்ணுக்கு தெரியாத இருந்த வைரஸ்ம்பீங்க, கொஞ்சம் பெருசா இருந்த பாக்டீரியாம்பீங்க, அப்புறம் டிஷ்யூம்பீங்க. எல்லாம் ஒரே அளவு தான். அது பெரிய எலுமிச்சங்க. சுத்தம் பண்ணணுங்கிறது வந்து பெரிய வேலையா, பெரிய தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கணும் போல தெரியுதா? நீங்க இப்ப சொல்றத பார்த்தா செயற்கை மாமிசம்னா வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம சாப்பிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள
ஜீன்லயே இருக்குதுன்னு சொன்னாக்க அப்ப தொடர்ச்சியா சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும் போல் இருக்கு, விடாம. வைரஸ் கேப்பே கண்டுபிடிக்கலாம். கொடுக்கூடாது போல் இருக்கு. அதாவது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி தான் சொல்லுது. ஏன் அப்புறம் அந்த நோய்க்கு ஏன் வந்து 51 நோய்களுக்கு ஏன் வைத்தியம் இல்லைன்னு சொல்ற நீ பட்டவர்த்தமா சட்டத்திலே எழுதியிருக்கான்ல. அதான் பிரிட்டிஷ் மருத்துவ சட்டத்தில் இந்த 50வது நோயும் 51 நோய் கொடிய வைரஸுங்கிறான். அந்த கொடிய வைரஸ் வந்து இறைச்சியிலிருந்து வருதுன்னு சொல்றான். ம். சரி, எங்க இருந்து வருதுன்னா அது மரபணுவிலே பூந்துக்குதுங்கிறான். எங்க அதுதான் இப்ப பெரிய ஆச்சரியமா இருக்குது. மரபணுவிலே பூந்து இருக்குதுன்னா எவ்வளவு பெரியது. அதனால நம்ம எப்படி கண்டுபிடிச்சு அடிக்கிறது? அப்ப அது அதனாலதான் இறைச்சிங்கிறது இறைச்சி என்பது வைரஸ் இன்னைக்கு சாப்பிட்றோம். அதனாலதான் வந்து சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல கொல்லாமை புலால் உண்ணாமை கொல்லானை புலால் உண்ணானை கைகூப்பி எல்லா உயிருக்கும் தொழும் சொன்னாரு. கொல்லான் புலானை மறுத்தானே எல்லா உயிர்களும் ஒண்ணு இல்ல. நீங்க புலானை விட்டுட்டாவே உள்ள இருக்கிற உயிர்கள் எல்லாம் தப்பிச்சுக்கும். நம்ம உடம்புல பல லட்சம் கோடி உயிர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தப்பிச்சுக்கும். அதுதான் நம்மள நேசிக்குது. நீங்க புலால விட்டுட்டீங்கன்னாவே அதுதான் உங்களை வணங்குது. நீ இறைச்சி சாப்பிடாம வந்து இப்போ எனக்கு நரம்பு பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஆனா இந்த நான்வெஜ் நிப்பாட்டினது, இந்த சாப்பாடு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீர் முறையில போனது எல்லாமே இது பண்றப்போ மோஷன்லாம் வந்து கரெக்டா போகுது. மோஷன்லாம் நல்லா வந்து ஓரளவு இதா போகுது. அப்போ வந்து உடம்பு அது நேசிக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வருது. இல்லைன்னா வந்து மோசனே சரியா போகாது. இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் இன்னும் நீங்க சுத்தப்படுத்தணும். இன்னும் அந்த நரம்பு சக்கரை நோய் வந்தவன் சாதாரண இல்ல. சக்கரை நோய் வந்தவன் அழுகி போனவன், தகுதியற்றவன் இருக்கும். என்னது, இந்த பூமியில வாழ தகுதியற்றவன் இருக்கும். பைத்தியம் பிடிக்கும். சக்கரை நோய் வந்து பைத்தியம் பிடிக்கும். அது கடைசியில நர்வஸ் டிசார்டர் ஆயிரும். அது நரம்பெல்லாம் தளர்ச்சி ஏற்பட்டு மூளை வேலை செய்யாது. எல்லாம் இனிப்பு ஆசிட் ஆயிரும். உடம்பு பூரா இனிப்பு என்னவா வர, இனிப்பு ஆசிட்டா மாறிடும். இனிப்பு ஆசிட்டா மாறும். ஆமா, இனிப்புனா நேரடியா இனிப்பு கிடையாது. மாவு புளிச்சு இனிப்பா, மாவு புளிக்குது பாருங்க, மாவு புளிச்சு சர்க்கரையா மாறும். அது பேர் ஆசிட் சுகர்னு பேரு. அதுக்கு பேர் ஆசிட் சுகர்னு பேரு. டைரக்ட் சுகர் இல்லாம ஆசிட் சுகர். இதெல்லாம் சொல்ல மாட்டேன், எவனும் சொல்ல மாட்டான். ஆசிட் சுகர்னு பேரு. அதுக்கு பேரு ஆசிட் சுகர். முக்கியமான பாயிண்ட் அது. ஆமா, நீங்க தேன், இப்ப நீங்க உதாரணத்துக்கு பழம் சாப்பிடுறீங்க, அது வேற, அந்த இனிப்பு வேற. சக்கரை சாப்பிடுறீங்களா, அந்த இனிப்பு வேற. தேன் சாப்பிட அந்த இனிப்பு வேற. ஸ்டார்ச் கொழுப்பா மாதிரி ஆசிட்டா மாதிரி ஆசிட் சுகரா மாறிடும். ஆசிட் சுகர் அசிடிட்டியா மாறிடும். அசிடிட்டின்னு சொல்லடா, இனிப்புன்னு சொல்ல. அந்த இனிப்பு என்ன பண்ணும்னா அரிச்சிடும் எல்லாத்தையும். என்னது, அரிக்கும் ஃபுல்லா. ஒண்ணு இல்லைங்க, வாயில இனிப்பு சாப்பிட்டு காலையில பாருங்க, வாயில இனிப்பு சாப்பிட்டு தூங்கி பாருங்க, காலையில புளிச்சு போய் நாரி கிடக்கும். அதேதான். அது ஏன்னா அது விட்டு வெளியே போறது இல்ல. அதனாலதான் நீங்க இனிப்பு தின்னு போட்டு நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டு நீங்க வந்து வாய் பிடிக்காது. ஆனா சக்கரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த சாதாரண சக்கரை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா, இரவு சக்கரை சாப்பிடு, டீ குடிச்சு போடு, அது மேல ஒண்ணும் இல்ல. பால் போட்டு டீ குடிக்கிறீங்க, பால் போட்டு சக்கரை குடிச்சு பாரு, வாய் நாரியா போய் கிடக்கும். பால்ல சக்கரை சேர்த்து குடிச்சிங்கன்னா முடிஞ்சத கதை. பாலே வைரஸ். பாலே வந்து கடுமையான வைரஸ். நீங்க பாலை குடிக்கிறது ஒண்ணு, வைரஸ் சாப்பிடறது ஒண்ணு. அது என்ன, பால் சாப்பிடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூட்டு நோய், முழங்கால் நோய் அதிகமாக்கும், நரம்பு தளர்ச்சி உண்டாக்கும், நரம்புல இருக்கிற எல்லா நோய்களும் உண்டாக்கும் பால். ரெண்டாவது, பால், இறைச்சி, முட்டை. இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, பாலை செரிக்கிறதுக்கான என்ஜைம் இறப்பையில இல்ல. பிறவிலே கிடையாது. அது இறைச்சி சாப்பிடுற விலங்குகளுக்கு மட்டும்தான் அந்த என்ஜைம் இருக்கும். இறைச்சி சைவ பல்லுக்கு, சைவத்துல மனிதன் சைவம், பிறக்கிறப்ப அசைவம், அப்புறம் சைவம். ஏன்னா நம்ம பல்லே பல்லே சைவ பல்லு, பல்லே வந்து பட்டப்பல்லு. இதுக்கு பேரு தாவரம் சாப்பிடுற பல்லுன்னு அர்த்தம். ஆடு மாட்டுக்கு என்ன பல்லு அதுதான், ஆட்டுக்கு என்ன பல்லு, ஆட்டுக்கு எப்படியோ அதுதான் நமக்குமே பல்லு வரிசை. அசைவு சாப்பிடுறது, அசைவு போட்டு சாப்பிடுறது, அசைஞ்சு மென்னு சாப்பிடுறது. அதெல்லாம் முழுங்கிரும். அதெல்லாம் டபக்குன்னு முழுங்கிரும். அதெல்லாம் முழுங்கும். இறைச்சி சாப்பிட்றதெல்லாம் முழுங்கும். நம்ம அசைஞ்சு மென்னு சாப்பிட்றோம். அதனாலதான் இந்த பல்லு நமக்கு வந்தது.
அரைக்கிற பல்லெல்லாம் வந்தது. புலிக்கு அரைக்கிற பல்லெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்குமே கிடையாது. இறைச்சி சாப்பிடுற எதுக்குமே அது கிடையாது. ஏன்னா அங்க அந்த ஏன் அப்படின்னா அந்த இறப்பையினுடைய உள்ள இருக்க வேதிப்பொருள் வந்து கடுமையான வேதிப்பொருள், கடுமையா ஆசிட் இருக்கும். அதனால வந்து அப்படியே ஆசிட்ல போட்ட மாதிரி கரைஞ்சிரும். ஆசிட்ல போட்ட எப்படி ஒரு பொருள் கரையிற மாதிரி இறைச்சி உள்ள போட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும் அது. வெப்பக்கலன் உள்ள ஆசிட். சொல்லு. ஆமா, வெப்பக்கல் ஆசிட். அது ஆசிட் ஸ்டவ் மாதிரி அந்த ஆசிட்ல போட்ட எப்படி கண்புறாண்ட கரைஞ்சு காணும் மெட்டல் எப்படி கரைஞ்சு போற மாதிரி அந்த ஃப்ளஷை கரைக்கிறதுக்கு அந்த இறைச்சி சாப்பிடுற இயற்கையே அப்படிதான் படைச்சிருக்குது. அது கொடூரமா இருக்கும். இறைச்சி சாப்பிடறதுல கொடூரமா இருக்கும். இறைச்சி சாப்பிடறதெல்லாம் கொடூரமா இருக்கும். அப்ப இந்த சைவம் சாப்பிடறதுலாம் அந்த கொடூரம் இருக்காது. அது தோற்றமே நம்ம பயப்படுத்த மானெல்லாம் பழக்கிறது எல்லாத்தையும் சைவத்தை சாப்பிடறது என்னைக்கு வேணாலும் பழக்கிடலாம். ஆனா அசைவ சாப்பிடறது பழக்கிறது ரொம்ப கடினம், கொடூரமானது. மனுஷன் இதை வந்து அவ்வளவு அசைவம் சாப்பிட்ற அளவுக்கு மனசை மாத்தி 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 பழகிருக்கான், அடிமையா இருக்கான். மனுஷன் அசைவம் சாப்பிட்றதுக்கு மாத்தி மாத்தி பழகிருக்கான். ஆமா, அதனால நம்ம இந்த இப்ப நம்ம பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த வைரஸ் சாப்பிட்டு இப்ப வைரஸ் எங்க பார்த்தாலும் வைரஸ் பரவிட்டு வருது, எங்க பார்த்தாலும் வைரஸ் பரவுதுங்கிறான். இந்த வைரஸ் என்னக்குன்னு காரணம் ரத்தம் கெட்டு போறோம். அதாவது அசைவம் சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகும், சைவம் சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகும். அதாவது பசை பண்டங்கள் அர்த்தம், பசை பண்டங்கள். இப்ப பசை பண்டங்களை விட்டுட்டு ஏன்னா நாம பசை பண்டத்தை விட்டுட்டு நம்ம சுத்தப்படுத்துற சொன்னோம்னா சரியா போயிடும். எந்த வைரஸும் குணமாயிரும். எந்த வைரஸும் செயற்கை வைரஸும் குணமாயிரும். ஆமா, செயற்கை வைரஸும். ஆமா, பழைய வைரஸுமே அப்படியே குணமாயிரும் இல்லையா? ஆமா, ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து. ஆமா, தண்ணி வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்த. தண்ணி எப்படின்னா சுத்தப்படுத்திட்டு வெளியே ஓடிடும், மற்றதை சுத்தப்படுத்த முள்ள நடக்கும். தண்ணி மட்டும்தான் சுத்தப்படுத்திட்டு வெளியே ஓடிடும். இதை நீங்க செய்யணும். அதனாலதான் இந்த மனம் இது வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான விஷயம் சேரனால ஜெயிக்குது. ஒண்ணு சுவை, அப்புறம் பகுத்தறிவு, மனம், 3ம் சேர்ந்து ஒருங்கிணைந்த மருத்துவம். இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்னு பேரு, இதுக்கு பேரு. என்னென்ன சொன்னீங்க சாமி? இது வாய் ருசி, வாய் சுவை, வாய் சுவை, பகுத்தறிவு, மனம். வாய் சுவை, பகுத்தறிவு, மனம். இந்த 3 இருக்கணும், ஒத்துக்கணும். இதுக்கு பேர் இன்டகிரேட் மெடிக்கல் சயின்ஸ், இன்டகிரேஷன் மெடிக்கல் சயின்ஸ். பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி 3 வரணும். பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி இந்த 3 சேர்ந்து வரணும். இப்பதான் இதை பத்தி பேசுறாங்க. உணவினால் பக்கவிலை, உணவினால் எல்லா நோய் வருதுன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றான், உணவினால் எல்லா நோய் வருது. உணவின் இப்ப இறைச்சியில தான் அதிகமா நோய் வருது. இறைச்சியில தான் அதிகமான நோய். நீங்க இறைச்சி சாப்பிடுறது பாத்தீங்கன்னா பேரலிசிஸ் நிறைய வரும். நீங்க இறைச்சி சாப்பிடணும் பாருங்க, அவனுக்கு தான் வாத நோய் பயங்கரமா இருக்கும். சைவம் சாப்பிடணும் காட்டிலாம் எனக்கே பயங்கரமா முன்னாடிலாம் இறைச்சி ரொம்ப சாப்பிடுவேன். இப்பதான் 1 வருஷமா நிப்பாட்டி இருக்கேன். அதனாலதானே எனக்கே அந்த வியாதி எல்லாம் வந்திருந்திருக்குது. ஆமா, அந்த இல்ல கைகால் இழுத்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கைகால் பேன் இழுத்துட்டு கிடக்கணும், அப்படியே இருந்துட்டு பெட்டிலே கடந்துட்டு சாக வேண்டியதுதான். உங்கள்கிட்ட வந்ததுனால தப்பிச்சேன் நானு. உங்ககிட்ட வந்ததுனால தப்பிச்சிட்டேன். இவரும் திருமாறன் போய் சேர்ந்திருப்பாரு. அவனு உங்களை விட அதிகமா அவர் 5 ஒரு நாளைக்கு 7 வேளை இறைச்சி சாப்பிடுறவர். 7 வேளை இறைச்சி சாப்பிடுறது. ஐயா அம்மா, அது சாராயம் வேற, சாராயம் குடிக்கிறவரு. ஐயோ, சின்னசாமின்னு ஒரு இருக்காரு. அவர் அப்படி இல்ல, என்னோட மாணவர் சின்னசாமி. அவரே சின்னசாமி நெடுஞ்சாலைத்துறை. ஆமா, சின்னசாமி. ஆமா, அவர் எங்க வர்றதே இல்ல. ஆமா ஆமா, நீங்க கூட ஒரு தடவை போயிருந்தீங்களே, அதேதான். ஆமா, அப்புறம் வீடு எல்லாம் இருக்கு. திரும்ப நல்லா டெவலப் ஆயிருக்காரு, நல்லா பொலிவா இருக்காரு. ஒழுங்கா கேட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காரு. பண்ணிட்டு நல்லா பிக்கப் ஆயிட்டாரு. எங்க பாப்போம், நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் இதுதான் அப்ப வந்து இந்த நோய்களை குணமாக்குறது அதாவது பரிணாம அறிவியல். அதனால இது புரியறது ரொம்ப, அதாவது எப்படி செய்யறது எளிமை, புரியறது கஷ்டம். மற்றதெல்லாம் பாத்தீங்க
மற்றது எப்படின்னா சொல்லுவது, விடாமுயற்சி வேணும். மற்றதெல்லாம் சொல்லுவது எளிமை, செய்வது கடினம். இது செய்வது எளிமை, சொல்லுவது கடினம். சொல்லுவது கடினம். சொல்லுவது கடினம். ஏன்னா நீங்க அனுபவிச்சு சொல்றதுன்னா நீங்க அனுபவிச்சு சொல்றீங்க சாமி. ஆமா. இல்லைன்னா வந்து மத்தவங்க சொல்றதெல்லாம் எப்படி அதை வந்து ஏத்துக்க முடியும்? நீங்க அனுபவிச்சு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா நிக்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் முன்னாடி. இப்ப அதனாலதான் சொல்றேன். இப்ப என் பொண்ணுக்கு படிக்க சொல்லியிருக்கேன். என் பொண்ணு வந்து பாத்தீங்க, பொண்ணோட வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என் சின்ன பொண்ணுக்கு. ஓ, சரிங்க சார், சரிங்க. அவங்களுக்கு தானே இது அதாவது வெளிநாட்டுல ஜெர்மனில பிஹெச்டி பண்ண சொல்ல போறேன். இன்னும் எப்படி 5-6 வருஷத்துல பண்ணிடுவேன். அங்க போய் விண்வெளி துறையில பயிற்சி கொடுக்கணும். விண்வெளி துறையில பயிற்சி கொடுக்கணும். ஜெர்மனில இருக்கிற விண்வெளி துறை இருக்குது, யூரோப்பியன் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்டர். அங்க போய் சொல்லணும். அவங்க ஜெர்மனுக்கு போற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் ஒரு 50,000 நான் தரேன் சாமி. அப்போ எப்போ போறாங்களோ அப்ப நான் வந்து 50,000 தரேன். அவங்க அங்க 5 வருஷம் தங்க போறாங்க. 5 வருஷம் தங்க போறாங்க. அங்கேயே என்ன விஞ்ஞானி ஆயிரம் சொல்லிட்டேன். நான் வந்து அங்க யாது முறை யாவரும் கீழே, எல்லா நாடும் நம்ம நாடுதான், எல்லா மக்கள் நம்ம மக்கள் தான். சரியா? அதனால அங்க அந்த ஸ்காலர்ஷிப் அங்க வாங்குற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். அங்க சயின்டிஸ்டா மாறிட்டு அவனே ஸ்காலர்ஷிப் கொடுப்பான். அவன் நம்ப வைக்கணும். அவன் சயின்டிஸ்ட் நாம நம்ப வைக்கணும். பயோ பிசிக்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, குவாண்டம் பயாலஜி எல்லாத்தையும் பண்ண சொல்றேன். வெங்கடேசன் சொல்றது எல்லாத்தையும் அங்க செய்ய சொல்ல போறேன். இப்ப அந்த இன்டர்நேஷனல் எக்ஸாம் எழுதி அவங்க தேர்வு ஆயிட்டாங்க. ஓ, சரி சரி. ஆமா, ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அவங்க. அந்த மொழிக்கு ஏதோ டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் தேர்வு ஆயாச்சு. அடுத்தது 11ஆம் தேதி நேரடி ஜெர்மன்ல இருந்து நேரடி கூகுள் மீட்டிங் நடக்க போகுது. ஓ, சரி சரி சரி. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்னென்ன பண்ண போறீங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் வந்து ஸ்பேஸ் ஸ்டடி சென்டருக்கு வந்து இந்த ரிசர்ச் கொடுக்க போறேன் அப்படின்னு இருக்காங்க. உங்களுடைய எல்லாம் எல்லாமே சொல்லியாச்சு. அவங்க டாக்குமெண்ட் அனுப்பிச்சாச்சு. தனிப்பட்ட முறையில இமெயில் கிரியேட் பண்ணி பொண்ணுகிட்ட நேரடியா இமெயில் அட்ரஸ் கொடுத்தா, இமெயிலுக்கு தனியா கிரியேட் பண்ணி அவங்க நேரடியா வந்து ஏஜென்சி இல்லாமையே அவங்க நேரடியா பேசுறாங்க. அதாவது ஏஜென்சி இல்லாம டைரக்டா எங்க கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அதான் முக்கியம். எங்க போனாலும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும். பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு உலகத்துல எங்கேயுமே பிரைவேட்டுக்கு போகவே கூடாது. எங்கேயுமே போக கூடாது. ஏமாற்று வேலை ஏமாத்திடுவாங்க. கரெக்ட் தான். இது 400 வருஷம் கல்லூரிங்க. இது வந்து லாப நோக்கற்ற கல்லூரி. அதனாலதான் ஐஐடியில போட்டு போறேன். ஏன் கவர்மெண்ட் காலேஜ்ல, ஏன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சேரேன்னா சலுகை உண்டு, படிப்பு உண்டு, ஆராய்ச்சி உண்டு, எல்லாம் உண்டு. அதனாலதான் நம்ம பண்றோம். எப்படி இருந்தாலும் $30,000 செலவாகும். அந்த $30,000 நீ ஆரம்பத்துல நம்ம பண்ணிட்டாலும் கூட அங்க போய் புரிய வச்சிட்டோம்னா, வெங்கடேசன் ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சாருங்க. வெங்கடேசனை வந்து இன்ஜினியரிங் வந்து 10% செலவெல்லாம் படிச்சாருங்க. வெங்கடேசன் அவ்வளவு அறிவேலைங்க. வெங்கடேசன் அவரெல்லாம் பெரிய மிராக்கிள். அவரும் நீங்க எல்லாம் பெரிய மிராக்கிள் சாமி. அப்படி எல்லாம் இல்ல. நான் வெங்கடேசன் கொள்கையை கொண்டு போறது நீங்க வந்து அவர் சொன்னதை வந்து நீங்க செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கல்ல. ஆமா. அது பெரிய விஷயம்ல அது. நீங்க எவ்வளவு பயங்கரமா இப்ப எனர்ஜியா சவுண்ட் விட்டுட்டே இருக்கீங்க. வந்துட்டே இருக்குது. இவர்தான் புரியல பாரு. ஒரு நிமிஷம். வணக்கம். சொல்றாரு, நீ ஜெர்மனி போனீங்கன்னா $500 அன்பளிப்பா தருகிறாரு. சும்மா எது ஆராய்ச்சி பண்ண காமிச்சிரு, எது ஆராய்ச்சி பண்ண போற? என்ன சொல்ற? சரி பாப்பா. அதாவது என்ன சொல்றாங்க, அது என்ன சொன்னா, இதுல வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை, இது எவல்யூஷன் சயின்ஸ், பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுட்டாங்க. தைரியம், அந்த தைரியம், நம்பிக்கையே தைரியம் இருக்குல்ல. ஏன்னா 20 வருஷம் நீ பாக்குறாங்களா, 20 வருஷம் நீ பாக்குறாங்க. அப்ப அந்த 20 வருஷம் பாக்கறதுனாலதான் அந்த நம்பிக்கை வருது. சரிங்க ஐயா, மறுபடியும் நம்ம சந்திச்சு பேசுவோம். நன்றி. வணக்கம்.